சென்னை சிட்டியை எடுத்துக்கிட்டா, அதாவது மாநகர பேருந்து எம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க வேணால் ரொம்ப ரேர்ப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் எம்டிசி பஸ்ஸை மட்டுமே நம்பி வேலைக்கு போகிறவங்க லட்ச பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே. உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? ஹை ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க. போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன குட் நியூஸ் தெரியுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு குட் நியூஸ் தான். அதாவது என்னதான் நம்ம ஒரு போக்குவரத்து துறை எதை யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ கவர்மெண்ட்டை சார்ந்தது தான் இந்த எம்டிசி, ஓகேங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்தது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலோ, ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் என்ன சொல்கிறதுனா, ஏதோ ஒரு சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் கவர்மெண்ட் மூலயமா அப்படின்னா அதில் பல நிறைகள் பல குறைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நிறைகள் ஓகே ஃபைன், ஒரு வேலை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் முடிஞ்சிச்சுனாலே ஒப்பாடா முடிஞ்சிச்சு இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு தான் பெருமிச்சு விடுமே தவிர, பட் அந்த வேலை இத்தனை நாளுக்குள்ளே தான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கோம். இதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னு தெரியுமா? அதாவது குறைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மாநகர பேருந்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு குறைகள் இருந்ததுன்னா இந்த குறைகளை ஒரு நம்பருக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அதாவது அது ஒரு லேண்ட்லைன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படி இப்படின்ட்டு. பட் எப்போவுமே இந்த 3 டிஜிட் நம்பர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 108 108, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 102 100, இதெல்லாம் டப்புன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும். உடனே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணுவோம். 102 ஃபயருக்கு, 108 எல்லாத்துக்குமே போலீஸ், மெடிக்கல், ஃபயர் எல்லாத்துக்குமே 108 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 102 100 போலீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட் அப்படின்றப்போ நம்ம மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். இப்போது மாநகர போக்குவரத்து கழகத்தால் ஒரு 3 டிஜிட் நம்பரை அறிவிச்சிருக்காங்க, 149. இந்த 149 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட நிறை குறைகளை தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு ஒரு பஸ்ஸு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கல அப்படின்னா கூட, என்னங்க இது பஸ்ஸுனா இப்படி தான், இன்னும் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். பஸ்ஸுனா அப்படி தான். விவேக் ஒரு படத்தில் காமெடியில் சொல்லுவார், நீ இங்கே நிற்கிற பஸ்ஸுக்காக, ஆனால் நான் அங்கே நிற்கிறேன், பட் பஸ்ஸு அங்கே தான் நிற்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில ஸ்டாப்ஸில் பஸ்ஸு நிற்காது, ஸ்டாப்ஸை தாண்டி நிற்கும், அந்த ஸ்டாப்புக்குள்ளேயே வராமல் வெளியே நின்றுட்டு அப்படியே போயிடும். இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டக்டர்ஸ் ரூடாக பேசுறது, டிரைவர்ஸ் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது. ரேஷ் டிரைவ்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ரேஷ் டிரைவிங்னு பஸ் ஓட்டுறவங்கள நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஓட்டி பார்த்ததே கிடையாது, அப்படியே உருட்ட தான் செய்வாங்க. ஸோ ரேஷ் டிரைவிங் இந்த கணக்குலேயே வராது. ரூடாக பேசுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, அதே மாதிரி டைமிங்க்கு பஸ் வரல. நிறைய பேருக்கு ஒரு பஸ் என்ன டைமிங்க்கு வரும்னு கூட தெரியாமல் இருக்குது. பட் நம்ம இன்னும் அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் எம்டிசியிலேருந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாப் வருது, இப்போ ட்ரெயின்லலாம் இருக்குது இல்லையா, அடுத்த என்ன சொல்கிறதுனா அடுத்த ரயில் நிலையம் அப்படின்ற மாதிரி பஸ்ஸஸில் கூட அந்த மாதிரி சில நிறைய அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் என்ன அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துட்டுருக்கு, நம்ம எம்டிசியும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்க ரீசெண்டாக 3 டிஜிட் நம்பர் 149 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நானும் கால் பண்ணேன். ஸோ ஒர்க் ஆகுது நம்பர். ஏன்னா நம்ம எதுவுமே என்ன சொல்கிறதுனா, ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ஒன்று நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது மூலயமா என்னென்ன நடந்தது அப்படின்னாவது சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த காதில் கேட்டேன், இந்த வாய் வழியாக சொன்னேன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஸோ 149 ஒர்க் ஆகுது. இனிமே அதாவது ட்ராவல் பண்ணுறீங்க, டெய்லி பஸ்ஸஸ் நிறைய பேருக்கு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கே கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை இன்றைக்கே கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன தெரியுமா? அதாவது ஆஃபீஸ் போகிற டைமுக்கு மட்டும் பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, ஒரே கூட்டம். அதாவது 3 பஸ்ஸில் போக வேண்டிய கூட்டம் ஒரே பஸ்ஸில் போகும். இதெல்லாம் உங்களோட குறைகள் தானே? இல்லை டெய்லி நீங்கள் இனிமேவும், அதாவது இன்னும் ஃப்யூச்சர் டேஸ்லையும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கணுமா? வேண்டாம் இல்லையா? ஸோ அதனால் தயவு செஞ்சு அதையும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி போக முடியல, ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதையும் அவங்க கம்ப்ளைண்ட்டாக எடுத்து அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க எம்டிசிஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 149
ஓகேவா? போக்குவரத்து துறையோட இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க நம்பர். இதுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரைஸ் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணுற கம்ப்ளைண்ட்டால் உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கலாம் இல்லையா? மேபி உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு இஷ்யூ இன்னொருத்தவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்றது நமக்கு மட்டும் நல்லது நடக்கக்கூடாது. ஃப்யூச்சரில் அது இன்னொருத்தவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.